Hi students, welcome to Mahi Maths. 9ஆம் வகுப்பில் பயிற்சி 2.1ல் முதல் சம் பார்க்குறோம். 11/3 சரியாக காட்டும் அம்புக்குறியது. 11/3 சரியாக காட்டும் அம்புக்குறியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நேர்கோடு கொடுத்துருக்காங்க. அதில் -5லேருந்து 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள் ABCDன்னு ஒரு 4 அம்புக்குறி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன கேட்குறாங்க, 11/3 சரியாக காட்டுற அம்புக்குறி எது, அதுதான் நம்மளை கேட்குற கொஷின். சரிங்களா? ஸோ பாருங்கள், இப்போ 11/3 சரியாக காட்டுதுன்னா அப்போ என்ன பண்ணணும், நம்ம 11/3 3ஆல் வகுக்கிறோம். 11 3ஆல் வகுத்தா என்ன வரும் பாருங்கள், 3 3 9, மீதி 2 கிடைக்குமா, புள்ளி வச்சு 0 சேர்க்குறோம். 6 3 18, மீதி 2, திரும்ப புள்ளி இருக்கிறதுனால 0, திரும்ப 18. அப்போ என்ன வருது, 3.66 அப்படின்னு கிடைக்குது. 3.66, அதாவது 3க்கும் 4க்கும் நடுவில் பாதிக்கு மேலே, 3க்கும் நடுவில் பாதிக்கு மேலே இருக்குது. சரிங்களா? இப்போ இது தோராயமாக எப்படி எழுதலாம், 3.7 அப்படின்னு எழுதலாமா? தோராயமாக 3.7 எழுதலாமா? அந்த 3.7ன்றது எங்கே இருக்குது, இப்போ இந்த சின்ற அம்புக்குறி வந்து 3.5ல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டின்றது எப்படி இருக்குது, 5 விட கொஞ்சம் தள்ளி இருக்கா. அப்போது டின்ற பாயிண்ட்டு தான் எங்கே இருக்குது, 11/3 சரியாக காட்டுது. சரிங்களா? அந்த டின்ற பாயிண்ட் தான். ஸோ therefore டி என்ற அம்புக்குறி 11/3 மிகச்சரியாக காட்டுகிறது. மிகச்சரியாக காட்டுகிறது அப்படின்னு எழுதி சம்மை கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? சரி, செகண்ட் சம் பார்க்கலாமா? ரெண்டாவது சம் பாருங்கள். -7/11 மற்றும் 2/11 என்ற எண்களுக்கிடையே ஏதேனும் 3 விகிதமுறு எண்களை காண்க. 3 விகிதமுறு எண்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதே மாதிரி தான் வருது. அப்போது -7/11க்கும் 2/11க்கும் நடுவில் இருக்கிற 3 விகிதமுறு எண்கள் கேட்குறாங்க. என்னென்ன எழுதலாம் பாருங்கள். -7க்கு முன்னாடி -6/11 கிடைக்குமா? அடுத்தது -5/11, -4/11, -3/11, இந்த மாதிரி 2/11 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம கேட்டிருந்தது 3 தான், நம்ம 4 எழுதியாச்சு. சரிங்களா? தேர்ட் சம் பார்க்கலாம். மூணாவது சம் பாருங்கள். பின்வரும் எண் இணைகளுக்கு இடையே ஏதேனும் 5 விகிதமுறு எண்களை காண்க. எண் இணை என்ன கொடுத்துருக்காங்க, 1/4 மற்றும் 1/5 அப்படின்னு 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் இருக்கிற ஏதாவது ஒரு 5 விகிதமுறு எண்கள் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஒன்று இருக்குது. சரிங்களா? அதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். இது கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, a+b/2. a+b/2 இதை எப்படி எழுதலாம், 1/2 × a+b அப்படின்னும் எழுதலாம். சரிங்களா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்பர் இது a, இது b அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். தீர்வு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்மக்கிட்ட எத்தனை கேட்டிருக்காங்க, 5 விகிதமுறு எண்கள் கேட்டிருக்காங்க இல்லையா? 5 விகிதமுறு எண்களுக்கு 1/4 அண்டு 1/5 இதுக்கு நடுவில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 1/2 × ஏவோட வேல்யூ 1/4 ப்ளஸ் 1/5. ஸோ இது எப்படி எழுதலாம் பாருங்கள், 1/2 × இது ரெண்டுமே என்ன இருக்குது, வேறு வேறு நம்பராக இருக்கா. ஸோ இதை ஆட் பண்ணும்போது 4 5 20, இதை மல்டிபிள் பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிபிள் குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாமா. ஸோ 1 5 5 ப்ளஸ் 1 4 4, கீழே இருக்கிற ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி கீழே போட்டுக்கணும். மேலே வந்து என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ என்ன கிடைக்கிது பாருங்கள், 1/2 × 9/20 அப்படின்னு கிடைக்கிது. 1/2 × 9/20, அப்போ 9/2 × 20 40. அப்போ இதுக்கு நடுவில் இருக்க நம்பர் வந்து 9/40 அப்படின்னு ஒரு விகிதமுறு எண் கிடச்சிருச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ 1/4க்கும் 9/40க்கும் இடையில் இருக்கிற ஒரு விகிதமுறு எண் கண்டுபிடிக்க போகிறோம். 9/40க்கும் இருக்கிற இடையில் இருக்கிற ஒரு விகிதமுறு எண் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். திரும்ப சேம் அதே ஃபார்முலா தான். 1/2 × ஏவோட வேல்யூ 1/4 ப்ளஸ்
9/40. சரிங்களா? இப்போ பாருங்கள், ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். இல்லை எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 40 தானே கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதில் இந்த ஸ்டெப்பை 10ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 40 கிடைக்கும். கீழே 10ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 40 கிடைக்குமா? அப்போது 10 + 9/40. இங்கே 1/2 முன்னாடி வரும். 1/2 × 10 + 9/40 கிடைக்குதா? ஸோ பாருங்கள், 1/2 × 19/40 கிடைக்குதா? ஸோ இஸ் ஈக்குவல் டு 19/2 × 40 நமக்கு 80 கிடைக்கும். இப்போ செகண்ட் நம்பர் வந்து 19/80 கிடைச்சிருக்கு. அடுத்தது தேர்ட் நம்பர் பார்க்கலாம். தேர்டு நம்பர் எதுக்கு நடுவில்? 1/4க்கும் இந்த 19/80க்கும் நடுவில் இருக்க ஒரு விகிதமுறைன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சேம் ஃபார்முலா தான். 1/2 × a + b. ஏவோட வேல்யூ 1/4 ப்ளஸ் பியோட வேல்யூ 19/80. இப்போ பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே 80 இருக்குது. இப்போ இது கூட 20 தொகுதி பகுதி ரெண்டுத்தையுமே 20 மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இதே பகுதியில் 80 கிடைச்சிருமா? ஸோ பாருங்கள், 1/2 × இது கூட 20 மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 20/80 ப்ளஸ் 19/80. ஸோ என்ன கிடைக்கிது பாருங்கள், 1/2 × 20 ஒரு 19 39. பகுதியில் என்ன இருக்குது? 80 ரெண்டுத்துலேயும் இருக்கா? அதை எழுதிக்கணும். ஸோ என்ன கிடைக்கிது பாருங்கள், 39/80 × 2 160 அப்படின்னு கிடைக்கிது. இது மூணாவது நம்பர். ஸோ நெக்ஸ்ட்டு நாலாவது நம்பர் 1/4 அண்ட் இந்த 39/160. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற நம்பர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ 1/2 × ஏவோட வேல்யூ 1/4 ப்ளஸ் பியோட வேல்யூ 39/160. சரிங்களா? இப்போ இந்த 1/2 அப்படியே வச்சுக்கிறோம். இது பாருங்கள், இந்த 160 எதால் 4 வந்து எதால் பெருக்கினா 160 கிடைக்கும்? 4 40ஆல் பெருக்கினா 4 16. ஸோ ஒரு 0 160 கிடைக்குமா? ஸோ 4 40ஆல் பெருக்கினா என்ன வரும்? 40/160 ப்ளஸ் 39/160. சரிங்களா? இப்போ பாருங்கள் என்ன கிடைக்குதுன்னு, 1/2 × 40 39 79/160. ஸோ பாருங்கள், இதை மல்டிபிள் பண்ணால் ஒரு 79 2 × 160 நமக்கு 320 கிடைக்கும். இது நாலாவது நம்பர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அஞ்சாவது நம்பர் என்ன இருக்குது பாருங்கள். அஞ்சாவது நம்பர் 1/4க்கும் இந்த 79/320க்கும் நடுவில் 79/320 கண்டுபிடிக்கணும்னா 1/2 × ஏவோட வேல்யூ 1/4 ப்ளஸ் பியோட வேல்யூ 79/320. 4 எதால் பெருக்கினா 320 கிடைக்கும்? ஸோ 4 80ஆல் பெருக்கினா நமக்கு 320 கிடைச்சிருமா? ஸோ 1/2 × 80/320 ப்ளஸ் 79/320. சரிங்களா? இதை பாருங்கள், இதை கூட்டினா என்ன வரும் பாருங்கள், 1/2 × இது ரெண்டுத்தையும் கூட்டினா 159/320 கிடைக்குதா? அப்போ அஞ்சாவது நம்பருக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 159/2 × 320 640 அப்படின்னு கிடைக்கும். 2 × 320 640 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ 1 therefore ஸ்டேட்மெண்ட் எப்படி இருந்தால் பாருங்கள். therefore 1/4 மற்றும் 1/5 என்ற எண்களுக்கிடையே உள்ள விகிதமுறு எண்கள் ஈக்குவல் டு என்னென்ன கண்டுபிடிச்சோம்? ஃபஸ்ட்டு நம்பர் 9/40, 9/40, 19/80, 39/160, 79/320, 159/640 அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் எழுதி கணக்கை முடிக்கணும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 0.1 மற்றும் 0.11க்கு நடுவில் இருக்கிற ஒரு 5 விகிதமுறு எண்கள் தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. சரிங்களா?
கண்டுபிடிக்கலாமா? 5 விகிதமுறு எண்கள் என்னென்னு பாருங்கள். இதை எப்படி எழுதிக்கலாம்? தீர்வு இது எப்படி எழுதலாம் பாருங்கள். 0.1 வந்து 0.10ன்னு போடலாமா? இதுக்கும் அண்ட் 0.11 இது ரெண்டுத்துக்கும் நடுவில் விகிதமுறு எண்கள் கேட்குறாங்க. சரிங்களா? இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஏன் நம்ம இன்னும் சேஞ்ச் பண்ணி எழுதலாம். 0.100 அண்டு 0.110 இப்படி எழுதலாமா? ஒரு 0 பின்னாடி ஆட் பண்ணிக்கிறோம். தட்ஸ் ஆல். இப்போ பாருங்கள் எப்படி எழுதலான்னு பாருங்கள். இப்போ 100க்கும் 110க்கும் நடுவில் 10 நம்பர் எழுதலாம். ஸோ நமக்கு தேவை 5 தானே. ஸோ என்னென்ன எழுதலாம் பாருங்கள். 0.100க்கும் 0.110னா 0.101, 0.102, 0.103, 0.104, 0.105, 0.106 இந்த மாதிரி எழுதிக்கிட்டே போகலாம். எது வரைக்கும்? 110 வரைக்கும் எழுதிக்கிட்டே போகலாம். சரிங்களா? அப்போ 5 விகிதமுறு எண்கள் நம்ம எழுதியாச்சு. ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதலாம்? 0.1 மற்றும் 0.11க்கு என்ற எண்களுக்கு இடையே உள்ள விகிதமுறு எண்கள்னு போட்டு இதை எழுதிக்க வேண்டியதுதான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள் என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னு. -1 மற்றும் -2க்கு இடையே 5 விகிதமுறு எண்கள் கேட்குறாங்க. சரிங்களா? இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபார்முலா நமக்கு தெரியும். Q is equal to 1/2 into A plus B. இதுதான் இதோடைய ஃபார்முலா. சரி, ஃபார்முலாவில் எழுதலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம Q1 கண்டுபிடிச்சிக்கலாம். 5 விகிதமுறு எண்கள் தான் கேட்குறாங்க. Q1 is equal to 1/2 into ஃபஸ்ட்டு நம்பர் என்னது? -1 அண்ட் -2. இதுதான் நம்ம எடுத்துக்கிற நம்பர். ஸோ ஏவோட வேல்யூ -1 ப்ளஸ் பியோட வேல்யூ -2. ஸோ நமக்கு என்ன வரும் பாருங்கள். -1/2 into -1 -2. ஸோ -3 கிடைக்குமா? is equal to -3/2. Q1ஓட வேல்யூ -3/2 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது Q2. அப்போ Q2 வந்து எந்தெந்த நம்பருக்கு கண்டுபிடிக்க போகிறோம்? -1 அண்டு -3/2 இதுக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். -1க்கும் -3/2க்கும் நடுவில் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ Q2 is equal to 1/2 into -1 plus -3/2. ஸோ -3/2 போட்டால் என்ன வருது பாருங்கள். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 2 into -1 -2 -3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தானே கிடைக்கும். /2 முன்னாடி ஒரு 1/2 இருக்குது. சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ண என்ன வரும் பாருங்கள். 1/2 into -2 -3 ஸோ -5/2 கிடைக்குதா? is equal to -5/2 into 2 4. ஸோ -5/4ன்னு நமக்கு Q2 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் டிஜிட்ஸ் பாருங்கள். எது எதுக்கு நடுவில் கண்டுபிடிக்க போகிறோம்? -1 அண்ட் -5/4 இதுக்கு நடுவில் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ Q3 is equal to 1/2 into -1 plus -5/4. The same process 1/2 into cross multiple பண்ணால் -4 கிடைக்குமா? மைனஸ் இந்த 5/4 is equal to 1/2 into -9/4ன்னு கிடைக்குது. ஸோ இது சால்வ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். Q3 வேல்யூ -9/2 ஸோ -9/4 அப்படின்னு கிடைக்குது Q3யோட வேல்யூ. ஸோ Q4 எடுத்துக்கிறோம். Q4 வந்து எந்தெந்த நம்பருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா -1க்கும் அண்ட் -9/8 இதுக்கு நடுவில் தான் Q4 கண்டுபிடிக்க போகிறோம். Q4 is equal to 1/2 into -1 plus -9/8 சரிங்களா? ஸோ 1/2 இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் -8 கிடைக்குமா? -8 -9/8ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ பாருங்கள் 1/2 இந்த மைனஸே வருது இன்ட்டு -8யும் -9யும் ஆட் பண்ண என்ன வரும் நமக்கு? -17/8 2s are 16 16 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள். இந்த 1/2 வராது. -17/16 அப்படின்னு கிடைக்கும். எதோட வேல்யூ? Q4ஓட வேல்யூ. சரிங்களா? இந்த 1/2 தெரியாமல் போட்டாச்சு ஃபஸ்ட்டே.
சரிங்களா? அடுத்தது Q5 கண்டுபிடிக்க போகிறோம். Q5 எதுக்கு நடுவில் கண்டுபிடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா -1க்கும் -1 அண்டு -17/16. ஸோ Q5 is equal to 1/2 into -1 minus 17/6. இதுக்கு நடுவில் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1/2 into கிராஸ் மல்டிபிள் பண்ணால் -16 -17/16 is equal to 1/2 into 17ம் 16 கூட்டினா வரும் 6 7 13க்கு 3 மீதி 1 2 2 1 3 -33/16. இது பேருக்குன்னா -33/16 32 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? அப்போது ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலான்னு பாருங்கள். -1 மற்றும் -2 என்ற எண்களுக்கு இடையே விகிதமுறு எண்கள் ஈக்குவல் டு என்னென்ன நம்பர்ஸ் கண்டுபிடிச்சோம்? -3/2, -5/4, -9/8, -17/16, -33/32. சரிங்களா? இதோட எக்ஸசைஸ் நம்பர் 2.1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் நம்பர் 2.2 பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.